அதாவது இந்த கூட்டு நடவடிக்கை இதனுடைய தேவை இதை பற்றி விளக்கங்கள் சொல்லும்போது, இதை பற்றி விமர்சனங்கள் சொல்பவர்கள், இந்த அடக்குமுறை வந்ததுனால நீங்கள் கட்சிக்காரர்களை போய் பார்க்குறீங்க, ஆனால் மற்றபடி பிரச்சனைகளுக்கான கூட்டு நடவடிக்கைகள் அப்படின்றதில் நீங்கள் எந்த காலத்திலும் ஈடுபட்டதில்லை என்று ஒரு உண்மைக்கு மாறான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போது ஒரு அடக்குமுறைக்காக இப்படி ஒரு ஆதரவு தேடி அலைகிறார்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு வகையில் கொச்சைப்படுத்துவது. முதன்மையாக அது உண்மைக்கு மாறானது. ஒரு பச்சைப்பன் கல்லூரி மாணவர்கள் மீது போலீஸ் தாக்குதல் நடந்தது. அதை எதிர்த்து கட்சிகளுடைய கண்டனம் வந்தது. எல்லா கட்சிகளும் கண்டித்தாங்க. திமுக முதல் எல்லா கட்சிகளும் கண்டித்தாங்க. அது ஆதரவு தேடி கோரி பெற்ற ஆதரவு அல்ல. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. கோவன் கைதுக்கு கண்டனங்கள் எழுந்தது. எப்படி நடந்தது யதார்த்தமாக? கைதை திமுக தலைவர் தான் முதல்ல கண்டனம் தெரிவிக்கிறார். அந்த பக்கம் ஆங்கில ஊடகங்களில் தேசிய அளவில் மோடி அரசின் சகிப்பின்மைக்கு எதிராக ஒரு ஒரு கருத்து உருவாக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஒரு சூழலில் இங்கே ஒரு பாடலுக்காக செடிஷன் ராஜதுரோக குற்றமா என்று சொல்லி ஆங்கில ஊடகங்களில் வருது. திமுக கண்டித்ததை ஒட்டி இப்போ எல்லா கட்சிகளும் கண்டிக்கிறாங்க. தமிழ் ஊடகங்களில் செய்தி வருது. இந்த கண்டனங்கள் எதுவும் மகாய்கா தேடி அலைந்து கோரி பெற்றவை அல்ல. அப்படி சொல்கிறது மகாய்காவை கேவலப்படுத்துவதாக இருக்காது. மாறாக நேர்மையான முறையில் ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடு கண்டனம் தெரிவித்தவர்களையும் அசிங்கப்படுத்துவது. அப்போ இந்த கண்டனங்கள் எல்லாம் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து, டாஸ்மாக் என்ற கொடுமையிலிருந்து மக்களை விடுவிப்பது, அதன்பால் இந்த அரசு கொண்டிருக்கிற அணுகுமுறை, இதன் காரணமாக எழுந்ததை தவிர அது மகாய்காவுக்கு காட்டப்பட்ட சலுகையும் அல்ல. அதோட கோவன் இந்த ராஜதுரோக குற்றத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பது என்பது மக்கள் கலை இலக்கிய கழகம் இதுவரை சந்தித்திராத அடக்குமுறை ஒன்றும் அல்ல. சொல்லப்போனால் 91-96 காலத்தில் ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட ராஜதுரோக வழக்குகள் எங்கள் மீது போடப்பட்டிருக்கின்றன. 87லேருந்து 90 வரையிலான காலகட்டத்தில் பல பொய்யான வெடிகுண்டு வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. வெறும் சுவரெழுத்துக்காக 9 மாதம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் தோழர் காளியப்பன் உள்ளிட்ட 5 தோழர்கள் சிறையில் இருந்திருக்கிறார்கள். ராஜீவ் கொலை வழக்கில் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு தடாவில் பல தோழர்கள் சிறையில் இருந்திருக்கிறார்கள். ஈழாகதிகளை வெளியேற்றக்கூடாது என்பதற்காக அந்த காலகட்டம் முழுதும் நூற்றுக்கணக்கான தோழர்கள் மாத கணக்கில் சிறையில் இருந்திருக்கிறார்கள். இந்த காலகட்டங்களிலெல்லாம் நாங்கள் விடுதலைக்காக யாருடைய ஆதரவையும் கோரி பெற்றதில்லை. ஒருவேளை அப்படி கோரி இருந்தால் அதில் எந்த தவறும் இல்லை. பெற்றதில்லை என்பது ஒரு உண்மை. இது எல்லாரும் தெரிந்த உண்மை. ஆனால் இதே காலகட்டத்தில் இங்கே ஜெயலலிதா ஆட்சியும், அங்கே பாபர் மசூதி இடிப்பு, பார்ப்பன பாசிசத்தின் எழுச்சி இது வந்த காலகட்டத்தில் கருவறை நுழைவு போராட்டம் தொடங்கி பார்ப்பன பாசிசத்துக்கு எதிராக பல போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அந்த போராட்டங்களிலெல்லாம் தலித் அமைப்புகள் உள்ளிட்ட பலரும் கூட்டு நடவடிக்கையாக எங்களோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஈடுபடுத்தி இருக்கிறோம். இது ஒரு உண்மை. இதே கருவறை நுழைவு போராட்டத்தை ஆதரித்து முரசொலி பல தலையங்கங்கள் எழுதியிருக்கிறது. அவையெல்லாம் கோரி பெற்றதல்ல. அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து அவர்கள் எழுதியவை. விடுதலை எழுதியிருக்கிறது. வேறு பல பத்திரிகைகள் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே இந்த உண்மைகளை எல்லாம் இருட்டடிப்பு செய்துவிட்டு எந்த காலத்திலும் இவர்கள் கூட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டதில்லை என்று சொல்வது ஒரு மக்கள் கலை இலக்கிய கழகத்துக்கு எதிரான ஒரு மனோபாவத்தின் வெளிப்பாடு தான். தமிழ் மக்கள் இசை விழாவை விட கூட்டு நடவடிக்கைக்கு பெரிய எடுத்துக்காட்டு தேவையில்லை. பல ஆண்டுகள் நடைபெற்றிருக்கிறது. அதன் பின்னாலே தில்லையிலே தமிழ் பாடும் உரிமைக்கான போராட்டம், அதில் விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி, திராவிடர் கழகம், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மார்க்சிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பலர் அதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இறுதி வரையில் அவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதோடு முடியலை. இப்போ இந்த ஆகஸ்ட் 31 டாஸ்மாகை மூடு என்று இலக்கு தீர்மானிக்கப்பட்ட அந்த நாள் அன்னைக்கு எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் இப்போது நாங்கள் தோழர்கள் சென்று பார்த்துவிட்டு வந்த கட்சி தலைவர்கள், இந்த மக்கள் நல கூட்டு இயக்கமாக இருக்கட்டும், அல்லது தேமுதிகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளையும் சேர்ந்த மாவட்ட அளவிலான பிரதிநிதிகள் அங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மாவட்டங்களிலும். அதற்கு பின்னால் கோவன் கைதை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களிலும் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் கூட்டு நடவடிக்கைக்கு தங்கள் மீது அடக்குமுறை வந்ததனால்தான் போனார்கள் என்று சொல்வது உண்மை அல்ல. உண்மை என்னவென்றால், யாரோடு கூட்டு நடவடிக்கைக்கு போகலாம், போகக்கூடாது
என்பதில் இந்த விமர்சனம் செய்பவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு இருக்குது. இப்படி தேர்தல் அரசியல் கட்சிகளோடு யாரோடும் எந்த காலத்திலும் கூட்டு நடவடிக்கைக்கு போகக்கூடாது என்பது எங்கள் நிலைப்பாடு அல்ல. அது உண்மைக்கு மாறானது. மாறாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், நிதியுதவி, அந்நிய நிதியுதவி பெறுகின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அமைப்பே இல்லாமல் தங்களை முன்னிறுத்தி கொள்வதற்காக பலர் வைத்து கொண்டிருக்கின்ற தனிநபர் பெயர் பலகை அமைப்புகள், இவர்களோடு கூட்டு நடவடிக்கைக்கு போவதில் பயனில்லை. அப்படி ஒரு மக்கள் அடித்தளமோ அல்லது நேர்மையான செயல்பாடோ இல்லாதவர்களுடன் ஒரு 50 பேர் 60 பேரை சேர்த்து கொண்டு கூட்டு நடவடிக்கை என்று ஈடுபடுவது கோரிக்கையையும் நிறைவேற்றாது, அது மக்களை ஏமாற்றுவதாகும் என்பதன் காரணமாக அதை நாங்கள் செய்வதில்லை. இல்லை, அவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று கருத்து கொண்டவர்கள் அது சரி என்று வாதாடினால் பதில் சொல்லலாம். ஆனால் இவர்கள் வருவதில்லை என்று சொன்னால் அது உண்மைக்கு மாறானது. சிலர் சின்ன அமைப்பு அடக்குமுறை வந்திருக்குது, போய் பல கட்சிகள்கிட்ட ஆதரவு கேட்குறாங்க, அதில் என்ன தவறு இருக்கிறது என்று கூட பலர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை தான். ஆனால் அப்படி கேட்கப்பட்ட ஆதரவு அல்ல இது செயலுக்கான ஒரு அறைகூவல். அதற்காக போய் அழைத்திருக்கிறோம். அதை அடக்குமுறையை கண்டு அஞ்சி ஆதரவு தேடுகிறார்கள் என்பது மகஐகாவை கொச்சைப்படுத்துவது மட்டுமல்ல, டாஸ்மாகை மூட வேண்டும், ஒழிக்க வேண்டும். அப்படி ஒழிக்க வேண்டும் என்று போராடுபவர்களின் மீது ஜெயலலிதா அரசு இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறையை செலுத்துகிறது என்ற உண்மையின்பால் கடுகளவும் அக்கறை இல்லாத அவர்களுடைய மனோபாவத்தை தான் அது காட்டுது.